Hello techies, in today's video நான் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏஐனால நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிட்டு இருக்கு. இல்ல ஏஐனால நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஐடில இருக்கவங்களும் சரி நான் ஐடில இருக்கவங்களும் சரி அதுக்கான டூல்ஸ் ஏஐனால என்னென்ன அப்கிரேட் ஆயிட்டு இருக்கோ எல்லாமே கத்துக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ஏஐ பத்தின ஒரு பெரிய அவேர்னஸ் எல்லாம் இருந்துட்டீங்க, ஏஐ டூல்ஸ்ல இந்த மாதிரி லேர்ன் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா உங்களோட கரியரை கில் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஏஐ இவ்வளவு ஃபாஸ்ட் பேஸா க்ரோ ஆயிட்டு இருந்துட்டு இருக்க இந்த இடத்துல ஸோ நீங்க ஏஐ அப்கிரேட் பண்ணாம இருக்கலாம், என்ன மாதிரியான இஷ்யூஸ்ல நீங்க கரியர் மிஸ்டேக் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். ஸோ நீங்க ஃப்ரெஷர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஐடி நான் ஐடி எதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்ட் பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஏஐ கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறது. நிறைய பேர் இப்போ பண்ணிட்டு இருக்க மிஸ்டேக்கு ஏஐ அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு, அது என்னமோ நடந்துட்டு இருக்கு, அதனால் நம்ம வேலை போயிருவோம். நிறைய பேர் ஃபீராக பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதில் என்ன விஷயம் இருக்குது, அதை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு அதை பற்றி யோசிக்காமல் அதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுற விஷயம். ஸோ ஏஐனால கண்டிப்பாக எல்லாத்தோட ஒர்க்லையுமே ப்ரொடக்டிவிட்டி, எல்லாத்தோட ஒர்க்லையுமே எஃபிஷியன்சி ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய டூல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு சிம்பிளான டூல் எடுத்துட்டாலுமே ChatGPT, Perplexity இந்த மாதிரி ஒரு பேசிக் டூலேஜ் அட்லீஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுறது, எப்படி நமக்கு தேவையான விஷயத்தை கேதர் பண்ணிக்கிறது. இன்ஃபேக்ட் இப்போ ப்ரீவியஸாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், கேதர் பண்ணிக்கணும்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், படிக்கல எக்கச்சக்கமான எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதை லேர்ன் பண்ணுறதோட ரிசர்ச் பண்ணுறது அதிக டைம் ஆகும். இப்போ அதுக்குலாம் நீங்கள் Perplexity போயிட்டு எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் அதோட ரிசோர்ஸ் இன்டர்நெட்டில் எங்கே இருந்தாலும் தேடி நம்ம கைக்கே கொடுத்துருது. ஸோ அதனால் நம்மளோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 1 hour வீடியோ இருக்குது, ஒரு 100, 200, 300 பேஜ் ஒரு PDF இருக்குது, ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக படிக்கணும்னா கூட அதையுமே ஏஐ டூலில் போட்டு சம்மரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சிம்பிள் விஷயம் லேர்ன் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணி எக்கச்சக்க விஷயத்துக்கு ஏஐல அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. அதனால் ஏஐயை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணாமல் ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரிக்காக இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ் ChatGPT, Perplexity எப்படி பேசிக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் உங்கள் ரோலுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டூல்ஸை கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்க, கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணாதீங்க. செகண்ட் திங், ஸோ ஏஐ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கனால ரிப்பீட்டேட்டிவாக இருந்துட்டு இருக்க ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீப்ளேஸ் ஆயிருங்கிறது தான் எல்லாருமே காமனாக சொல்ல விஷயம். ஸோ ரிப்பீட்டேட்டிவான ஒர்க்னா எல்லா இடத்துலையுமே இப்போ ப்ரீவியஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஐடி ஃபீல்டு இல்லைனா மேனுஃபேக்சரிங் ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டேஷனாக இருந்துட்டு இருக்கும். ஒரு பொருளை எடுத்து இங்கே வைக்கிறதுங்க மாதிரி மேன் பவர் இருந்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே ஆட்டோமேஷனாக மிஷின் வந்து ஈஸியாக வந்து அது எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஐடிலையுமே ரிப்பீட்டடாக என்னென்ன ஒர்க் இருந்துட்டு இருக்கோ அந்த ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்லி இன்டோ ஏஐ வச்சு பண்ணுற மாதிரி ஈஸியாக பண்ணிட முடியுது. எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸாக இப்போ சேட் சப்போர்ட்டில் எல்லாருமே சேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 to 200 விதமான டவுட்ஸ் தான் வரும், அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. அந்த ரிப்பீட்டடாக இருந்தாலும் அதுக்கு இப்போ சேட் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக ஏஐ புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி கால்ஸ் முதல்ல நம்ம கம்பெனி கஸ்டமர் கால் வரப்போ எப்படி வரும், ஜஸ்ட் 1 press பண்ணுவோம், 2 press பண்ணுவோம்னு வரும். பட் இப்போ அதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் என்ன கொரி சொல்கிறீங்கன்னு கேட்டு எடுத்துக்கிட்டு ஈவன் தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்பாயின்மெண்ட் கால் புக் பண்ணணும்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால் புக் பண்ணுற வரையும் அட்வான்ஸாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவான ஒர்க் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. அதனால் க்ரியேட்டிவாக இருக்க ஒர்க் மோஸ்ட்லி ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணுறது, இந்த மாதிரி ஹியூமனால் மட்டும் எஃபெக்டிவாக பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி சாட் சப்போர்ட்டோட வாய்ஸ்லேயும் கூட ரிப்பீட்டடான ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி எப்படி எஃபெக்டிவாக இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகிற மாதிரியான ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஈவன் தான் இப்போ நீங்கள் கால் சப்போர்ட் வந்தீங்கன்னா ஈவன் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆல்ரெடி நல்லா வந்துட்டு இருக்கும். அப்போ அதை வச்சு வேறு ஏதாச்சும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிற ரோல், இப்போ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் இல்லை ஹெச்ஆர் அந்த மாதிரி கொஞ்சம் பேஸ் ரோல்லேருந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக ஹியூமனோட திங்கிங் ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்க மாதிரி ரோலுக்கு அப்ஸ்கில் பண்ணி மூவ் ஆக பாருங்கள். ஸோ ரிப்பீட்டடான டாஸ்க் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய ஒர்க்லேயே இருந்துட்டு இருக்க வேண்டாம். தென் தேர்ட் ஏஐனால் நடந்துட்டு இருக்க மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ கம்ப்ளீட்டாக அதுவே ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. அதனால கிரியேட்டிவிட்டி, திங்கிங் எபிலிட்டியுமே நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணிடுவீங்க. ஈவன் தோ என்னதான் ஏஐ டூல் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சில பேர் ஏஐ டூலை எக்ஸ்ட்ரீமாக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஈவன் தோ இப்போ நீங்கள் ChatGPT எடுத்துக்கிட்டாலும் சரி, அதவே நிறைய பேர் அதில் என்ன சொல்கிறோம் அதை மட்டுமே 100% பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கேட்டகரி சுத்தமாக அதை எடுத்துக்காமல் இருக்காங்க, இன்னொரு கேட்டகரின்னு பார்த்தா 100% நீங்கள் அதை பிலீவ் பண்ணி போகிறது பிரச்சனை தான். ஈவன் தோ ChatGPT உங்களுக்கு ஒரு மாதிரி ஆன்சர் கொடுக்கும், எனக்கு ஒரு மாதிரி ஆன்சர் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ChatGPT டியூன் பண்ணி வச்சுக்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம சூப்பராக பண்ணுறோம் இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி என்னென்ன விஷயம்லாம் சர்ச் பண்ணியிருக்கோம், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் கொடுக்குமே ஒழிஞ்சு உண்மையிலும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அந்த மாதிரியான அக்யூரேசி இல்லை, அது வந்து நிறைய இடத்துல கொடுக்காது. ஈவன் தோ ஒரு சில டேட்டாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மிஸ்டேக் ஆகலாம், திருப்பி சொன்ன விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்லலாம். ஏனாலுமே நம்மளோட திங்கிங் எபிலிட்டி, நம்ம கிரியேட்டிவாக யோசிக்கிற விஷயங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் ஏஐ ஓவர் டிபெண்டிங்காக வந்து இருக்க வேண்டாம், லெவலாக ப்ராப்பராக கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஓவர் டிபெண்ட் பண்ணியுமே நிறைய பேர் தான் நான் ரீசன்ட் டேஸில் பார்க்குறேன் ஏஐ டூல்ஸ் ChatGPT, Perplexity இல்லை மற்ற டூல்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறத கற்றுக்கனால நிறைய பேர் லேசியாக இருக்கிறதோ இல்லை அவங்களோட திங்கிங் எபிலிட்டி லாஸ் பண்ணிடுறாங்க. ஈவன் தோ இப்போ என்னோட டிசைனரே எடுத்துகிட்டிங்கன்னா கூட முதல் நல்லா பண்ணிட்டு இருந்தார், இப்போ ஏஐ டூல்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை வச்சு பண்ணுறேன்னு ட்ரை பண்ணி அவரோட கிரியேட்டிவிட்டி புதுசாக பண்ணுறதை லூஸ்
லூஸ் பண்ணிவிட்டு அது சிம்பிளாக கொடுத்துன்னு சொல்லி அவரோட வேலையை ஈஸி பண்ணுறேன்னு பார்த்து அவரோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கையுமே ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. இது வந்து என்னோட பர்சனல் ஒர்க் சைடில் நான் பார்த்த விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஏஐ டூல் யூஸ் பண்ணுறோன்னா அதோட அவுட்புட்டை வச்சுட்டு அவங்களோட லெவலில் அவங்க யோசிச்சு பெட்டராக பண்ணுறது லாஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் 100% ஓவர் டிபெண்டிங்காக இருக்கிறதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஏஐ வெளில ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது. வீக்கான கம்யூனிகேஷன் இருக்கீங்கன்னா அப்கமிங் டேஸில் ரொம்ப ப்ராப்ளமாக சான்சஸ் இருக்குது. ஈவன் தோ என்ன விஷயம் கேட்டாலுமே ChatGPT கொடுக்கும், எந்த விஷயம் கேட்டாலுமே ஈஸியாக ரிசர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். பட் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். லைக் ஒரு பெட்டர் ஹியூமன் கான்வர்சேஷன், ஒரு லீடர்ஷிப்பாக பேசுறது, நெகோஷியேட் பண்ணுறது, டீமை கரெக்டாக எஃபிஷியன்ஸாக பேசி ஹேண்டில் பண்ணுறது, கிளைண்ட்டை நல்லா பேசி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னதான் ஏஐ டூல்ஸ் இருந்து ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக பேசினாலுமே இந்த மாதிரி எஃபெக்டிவாக பண்ணக்கூடிய இடத்துல ஹியூமன்ஸ் தான் எப்பவுமே எஃபெக்டிவாக இருப்போம். அதனால் உங்களோட கம்யூனிகேஷன் அப்கமிங் டேஸில் ரொம்ப சூப்பர் பவராக இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு ஈவன் தோ 2 பேர் ஒரே விதமான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஒரே விதமான ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவுட்புட் எடுத்து வந்தாலும் அதை யார் ப்ராப்பராக எஃபெக்டிவாக புரிகிற மாதிரியான விஷயத்திலோ இல்லை எஃபெக்டிவான வேலை கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. அதனால் அப்கமிங் டேஸ்லையுமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு நீங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுற விஷயத்துக்கு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பவர் இருக்க போகுது. ஸோ அதனால் உங்களோட கம்யூனிகேஷன்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் 5th திங் மெயினாக வந்து ஹவு டு ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட். நிறைய பேர் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸே நிறைய சேலரி கொடுத்து பெரிய கம்பெனிஸ் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏன்னு எடுத்து கம்ப்ளீட்லி ஒரு டெவலப்மெண்ட் சைட் கோடிங் சைடில் இருக்கணும், உங்களுக்கு ப்ராம்ப்ட் தேவைப்படாமல் இருக்கலாம். மேபி அந்த கோட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான ப்ராம்ப்ட் தேவைப்படும். பட் நீங்கள் அந்த ஏஐ எண்ட் யூஸராக இருந்து யூஸ் பண்ணுறீங்க, லைக் ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டியோ இல்லை மற்ற டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலுமே ப்ராம்ப்டிங் தான் அங்கே வந்து ரொம்ப மெயினாக இருக்கும். ஈவன் தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணனாலும் சரி, இப்போ நான் நிறைய பேர் கூட இப்போ இமேஜை வந்து ஏஐயில் எடிட் பண்ணி போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து கரெக்டான ப்ராம்ப்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராம்ப்ட்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்தா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சூப்பரான இமேஜே வந்திருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக கூட எடுத்துங்க. அந்த ப்ராம்ப்ட்டில் ஏதாச்சும் கொஞ்சம் நீங்கள் தப்பாக கொடுத்தாலும் ஏஐ எக்ஸாக்டாக அவ்வளோ சூப்பரான இமேஜை ஜென்ரேட் பண்ணாமல் போயிடும். ஸோ ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராம்ப்டிங் ரொம்ப முக்கியம். ப்ராம்ப்டிங் மீன்ஸ் எப்படி ஒரு விஷயத்தை ஏஐட்ட நீங்கள் சொல்லி கேட்குறீங்க அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. ஒரு சிம்பிள் விஷயம் எடுத்துக்கலாமே, லைக் ரைட் மார்க்கெட்டிங் பிளான் ஃபார் மீ அப்படின்னு எழுதாமல் கிரியேட் 30 days இன்ஸ்டாகிராம் பிளான் ஃபார் அ ஃபிட்னஸ் பிராண்ட் டார்கெட்டிங் 18 to 30 years old. ஸோ இந்த மாதிரி ஜென்ரிக்காக எனக்கு மார்க்கெட்டிங் பிளான் கொடுன்னு கேட்காம இந்த மாதிரி எஃபெக்டிவாக டார்கெட் ஆடியன்ஸு, எந்த ரேஞ்சை டார்கெட் பண்ண போகிறோம், என்ன பேஸ் பண்ண டொமைனு, எத்தனை நாளுக்கான விஷயம், என்ன பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி டெப்த்தான ஒரு இன்ஃபர்மேஷன் ஏஐ டூல்ஸில் கொடுக்குற அந்த விஷயம் பேர் தான் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக சொல்கிறீங்க, எப்படி எஃபெக்டிவாக ஏஐட்ட சொல்லி அவுட்புட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க, அதனால் ப்ராப்பராக கற்றுக்க போகிறீங்க, அதில் நிறைய எஃபெக்டிவான விஷயங்கள் வெளியில் எடுக்கணும்னா ப்ராம்ப்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சும்மா யூடியூப்ல போய் கூட ஹவு டு டூ ப்ராம்ப்டிங்னு போட்டு பாருங்கள். நிறைய ப்ராம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி, ப்ராம்ப்டிங் ஸ்கில்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி மற்ற டூல்ஸில் கேட்குறப்போ உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ ப்ராம்ப்ட் பண்ண லேர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் முக்கியமான விஷயமா ஷிக்ஸா சொல்லணும்னு நினைக்கிறது உங்களோட பர்சனல் பிராண்டை டெவலப் பண்ணுறது. ஸோ பர்சனல் பிராண்டிங் முக்கியம் அப்படிங்கிற அவேர்னஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்கு, இன்னும் ஒரு சில பேருக்கு இருக்காமல் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அப்கமிங் டேஸில் 2026, 2027, 2028, 2030 எடுத்துட்டிங்கன்னா பர்சனல் பிராண்டிங் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஏஐ வச்சு இவருமே சூப்பராக கோட் பண்ணலாம், இவருமே கோட் பண்ணலாம். மார்க்கெட்டிங் பிளான் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், பை யூசிங் ஏஐ டூல் எல்லாமே ஈஸியாக இருப்போம். அந்த விஷயத்தில் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் எங்களோட மை கரியர் பூஸ்டர். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கலான ஐடிக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டாலுமே இன்னும் ஜாப் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இன்டர்வியூ காலே வர மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் இப்போ இருக்க கிரௌடான மார்க்கெட்டில் ஒரு ஓப்பனிங்க்கு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க அதையும் தாண்டி ஹெச்ஆர்க்கு உங்க ரெஸ்யூமை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால எங்களோட மை கரியர் பூஸ்டர் மூலமா உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங் மாதிரியான எல்லா சப்போர்ட்டும் வித் ஹெச்ஆர் அசிஸ்டன்டோட ப்ரொவைட் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மை கரியர் பூஸ்டர் நாங்களே ஹெச்ஆர்லாம் சேர்ந்து பர்சனலாக ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். இதில் என்னோட கம்ப்ளீட் 5 years ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் தென் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் பல விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும். இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குது, வர வச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல மை கரியர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி லேண்டிங் பேஜ் இருக்கும். போய் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் யூடியூப் வீடியோ வரும், அதில் டீடைல்டாகவும் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் லேண்டிங் பேஜ் செக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்படி இல்லாமல் வெப்சைட்ல நீங்க ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே நேம், நம்பர், மெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்க, நானே உங்களை ரீச் அவுட் பண்றேன். ஸோ இன்டர்வியூ கால்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக மை கரியர் பூஸ்டர் செக் பண்ணி பாருங்க. பட் நீங்க உங்களை வந்து தனித்துவமாக காட்டணும், உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்னு காட்டணும், இல்லை இன்டர்வியூக்கே இப்போ ஒரு 10 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்க ஒரு யூனிக்காக தெரியும் அப்படின்னா உங்களோட பர்சனல் பிராண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய காலேஜருக்கான கெஸ்ட் லெக்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பிஸ்னஸ் கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து ஒரு ஹெச்ஆராக ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கு. பட் 5 years என்ன 15 years 20
இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஹெச்ஆர்ஸ்லாம் கூட நிறைய பேர் சென்ட் இருக்கலாம். பட் அவங்களுக்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டி போகாமல் எதனால் ஸ்பெசிஃபிக்காக கிடைக்குன்னா ஈவன் தோ எனக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வேல்யூவில் எந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறனால தான் பீப்புள் நோ தட் ஓகே இப்படி ஒரு பர்சன் இருக்காரு, ஸோ இவருக்கு இந்த விஷயங்கள் தெரியும், ஸோ நம்மளோட விஷயத்தை இப்படி கொலாபரேட் பண்ணலான்னு சொல்லி ஒரு அப்ஃப்ரண்ட்டில் வராங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோ சின்னதோ பெருசோ, ஸோ அதை ப்ராப்பராக பர்சனல் பிராண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பண்ணணும் கூட கிடையாது. ப்ரைமரி இன்ட்டு லிங்க்டினை நீங்கள் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். லிங்க்டினில் ஆக்டிவ்லி இன்ட்டு என்ன பண்ணுறீங்க, என்ன லேர்ன் பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க, ஒரு ஹேக்கத்தான் அட்டன் பண்ணுறீங்களோ இல்லை ஃபர்தராக எந்த ஆக்டிவிட்டீஸ் எடுத்தாலுமே மினிமம் 2 to 3 கண்டென்ட் ரெகுலராக போட்டு இருங்க. லிங்க்டினில் உங்கள் பர்சனல் பிராண்டை ப்ரொஃபஷனலாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதுவே மோர் தென் என்ன. ஸோ பர்சனல் பிராண்டிங் இந்த ஏஐ டூல்ஸில் இந்த ஏஐ வேர்ல்டில் எல்லாமே ஆட்டோமேட் ஆக போது. ஈவன் ஒரு ரெஸ்யூம் ஜென்ரேட் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணுறது, எக்கச்சக்க விஷயம் வந்துருச்சு. இப்போ அதெல்லாத்தையும் தாண்டி உங்களை தனியாக நீங்கள் ஷைன் ஆகணும் தெரியணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பர்சனல் பிராண்டிங் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருந்துட்டு இருக்கு. அதனால் பர்சனல் பிராண்டிங்மே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது நான் பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயங்கள் ஏஐ வந்துட்டு இருக்கனால இந்த விஷயங்களாக பார்க்கணும், அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் என்ன டேக்அவே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் யுவர் ஹெச்எம் நவீன் சைனிங் ஆஃப்.